Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பாலாக்கீரை தொக்கு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கீரையே பிடிக்காதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த டிஷ் நீங்க செஞ்சு கொடுங்க, கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கண்டிப்பா வீக்லி 2 டைம்ஸ் நம்ம கீரை எடுத்துக்கணும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம பாப்பாங்களும் நம்ம அவுட்டிங் போயிருக்கோம், அது சின்ன சின்ன கிளிப் மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். ஓகே, இந்த டிஷ் முடிச்சுட்டு அந்த கிளிப்பையும் பார்த்துட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஜாருக்குள்ளே போட்டுருங்க. அது ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம பண்ணணும். வெங்காயத்தை 2 வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் காரத்துக்கு தேவையான வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், எனக்கு அந்த காரமே போதும். தனியாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல புளி கொஞ்சம் போட்டுக்கோங்க. புளி ஸ்கிப் ஆகிடுச்சு, நம்ம எடுக்கல. கொஞ்சமாக புளியை போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, தண்ணி ஊற்றினா நல்லாவே இருக்காது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த அரைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா நைஸாலாம் அரைக்க வேண்டாம், ஓரளவு குறகுறப்பாக அரைச்சா போதும். ஒரு வடைச்சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் காயணும். எண்ணெய் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க, ஏன்னா குக்கர் தண்ணியே ஊற்ற மாட்டோம், அதனால் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சம் வெடிச்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. போட்டு நான் ரெண்டுமே நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கோம் இல்லைங்களா, அந்த விழுது, அதையும் அந்த நல்லா வெடிச்சதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு குக் ஆகணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா தண்ணி விடும், அதனால் நல்லா கலரி விடுங்க. இந்த டைம்லேயே நீங்கள் உப்பு போட்டுருங்க. நமக்கு எவ்வளோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு எல்லா பக்கமும் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க. இது நல்லா குக்காகி வரட்டும். மூடி போட்டு நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு 90% குக் ஆனால் போதும். நம்ம பாலாக்கீரை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை இப்போ இந்த ஸ்டேஜில் போட்டுருங்க. பாலாக்கீரையை போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா போட்டோன்னே மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒன்றா மிக்ஸ் ஆகாது, அதனால் கொஞ்சம் குக் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. இப்போ கீரையிலேருந்து நிறைய தண்ணி விடும், அதனால் அப்பப்போ நம்ம எடுத்து நல்லா கிளறி மூடி வச்சுருங்க. இந்த தண்ணி ஒரு ட்ராப் தண்ணி கூட இல்லாமல் நல்லா கெட்டியாக நம்ம அரைச்ச விழுதும் கீரையும் நல்லா மெஜ்ஜாகி நல்ல கெட்டியாக செஞ்சோம்னா நம்மளுடைய தொக்கு ரெடி ஆகிடுச்சு. பாலாக்கீரை இந்த பயங்கர நல்லா டேஸ்ட்டாக இருந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய தொக்கு பாலாக்கீரை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அம்மா சே ஹாய். ஹைஃபை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Please subscribe my channel. Bye. ஹைஃபை. வெளில போய் வாங்கிக்கலாம்.